గారి అడిగే ఎక్కడికి వర్షిని కరెక్டா? என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து இவ்வளவு சிரிச்சதே கிடையாது. அந்த அளவுக்கு நடந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி நடந்த மதுரையில் நடந்த இந்து முன்னணியினுடைய ஸ்டாண்டப் காமெடி ஷோ. ஐயோ, பக்தர்கள் மாநாடுங்க, பக்தர்கள் மாநாடு அப்படி சொல்லி தான் அவங்க போட்டாங்க. ஆனால் அதை பார்க்க அது பக்தர்கள் மாநாடாவே எனக்கு ஃபீல் ஆகலை. கிட்டத்தட்ட ஸ்டாண்டப் காமெடி ஷோவாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோவை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஜூன் 22 இந்து முன்னணி உள்ளிட்ட இந்து அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து மதுரையில் அறுபடை வீடுகளுடைய மாதிரிகளை அமைச்சு அதில் 7வது ஒரு முருகனை வேற வச்சு எல்லாம் வழிபாடு நடத்தி மாநாடு நடத்த போகிறதா சொன்னாங்க. சரி, மாநாடு தானேன்னு சொல்லிட்டு நானும் டிவியை ஆன் பண்ணிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. முழுக்க ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ மாதிரி தான் போச்சு. அதில் என்னென்ன பார்த்தேன், யான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான் இந்த காணொலியில் பேச போகிறேன். உண்மையை சொல்லணும்னா முதல் விஷயம் அது எங்கிருந்து தொடங்குறதே தெரிலங்க. தொடக்கத்தில் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய தலைவராக இருக்காரு, அவரை மேடையில் ஏற்றி விட்டாங்க. அவரும் வந்துட்டு முதல்ல பேசுறேன்னு சொல்லி வந்தாரு. பேசுறது சரியில்லைன்னு டக்குன்னு பாட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பாட்டை நீங்களே கேளுங்களேன். பனி எது, மழை எது, நதி எது, கடல் எது, சகலதும் உனதொரு கருணையின் 70. கருணையின் 70? ஓ, கருணையின் 70. அந்த எழிலது தான் ஐயா கிட்ட 70 வந்திருக்கு. 70 எழிலதா முக்கியம், பாடுறதுதான் முக்கியம். ஐயா நீங்க பாடுங்கய்யா. உச்சகட்ட ஸ்ருதி வரலனா கூட ஐயா எவ்வளவு அழகா திருசங்கு பாகவதற்கு பக்கத்துல போயிட்டாப்ல பாத்தீங்களா? எவ்வளவு அருமையான பாட்டு. இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறமா ஐயா பேசுறதை கேட்கணுமே தோணல. ஆனால் ஐயா பேசியிருக்காப்ல. என்ன பேசியிருக்காரு நீங்களே கேளுங்க. பவன் காரை அடிக்கே எக்கடிக்கு வர்ஷினி. வர்ஷினியா? ஒருவேளை பவன் கல்யாணுடைய மனைவி பேரு வர்ஷினியா இருக்கும் போல. அதனாலதான் நயினார் நாகேந்திரன் ஐயா வர்ஷினி தங்கச்சி வரலையா, அவங்கள இந்த நிகழ்ச்சி கூட்டு வரலையா, நல்லா இருக்காங்களா அப்படின்னு தெலுங்குல கேட்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா அது இல்ல, வேற சொல்லியிருக்காரு. ஏன்னா பவன் கல்யாணுடைய மனைவி பேரு அன்னா லெக்னிவா அப்படிங்கிற ஒரு ரஷ்ய பேர். அவங்க ரஷ்யனும் கூட. சரி, ஒருவேளை அன்னா லெக்மனாவை கூட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களும் முருகனை வணங்கி ரஷ்யர்களும் வணங்கும் முருகன் அப்படின்னு தமிழ் டைட்டில் வச்சிருக்கலாமே நினைச்சேன். அது நடக்காம போச்சு. சரி, பரவாயில்ல, இருந்தாலும் இருந்துட்டு போடுமே. நம்ம அடுத்தது கேட்போம். தொல்காப்பியத்தில் 10 பாட்டு இருக்கிறது. தொல்காப்பியத்துல 10 பாட்டு இருக்குதா? ஐயா, தொல்காப்பியம் வேற, 10 பாட்டு வேற. தொல்காப்பியம் இலக்கண நூல், 10 பாட்டு இலக்கிய நூல், அதுவும் 10 இலக்கிய நூல்கள் சேர்ந்த தொகுப்பு. ஏன் இதையும் அதையும் போட்டு குழப்புறீங்க? நீங்கெல்லாம் நினைக்கலாம் ஐயா வந்து ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கு, அதனால நேற்று வந்து உளறிட்டார் அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஐயாவுக்கு எப்போ பதவி கிடைச்சி ஞாபகம் இருக்கா? கடந்த ஏப்ரல் 11-12 அந்த நேரத்துலாம் கிடைச்சிது. கிடைச்ச ஒரு 2 நாள்லயே அம்பேத்கருடைய பிறந்தநாள் வந்துருச்சு. அம்பேத்கருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதற்காக போய் அங்க ஒரு பேட்டி கொடுத்தாப்ல. அங்க பேட்டி கொடுக்கும் போது அவர் பேசினதை நீங்களே கேளுங்க. இந்த உலகத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினவர் மாபெரும் தலைவர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். உலகத்துக்கு அரசியலமைப்பு சட்டமா? ஐயா இந்தியாவுக்கு, சரி நாட்டுக்கு அப்படின்னு சொல்றத ஐயா வாய் தவறி உலகிற்குன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, இதை நாம வந்து கடந்து போயிருவோம் அப்படின்னு தான் நினைச்சேன். அடுத்து பேசினதான் ஹைலைட். மனசை திடப்படுத்திட்டு பாருங்க. பாபா சாஹிப் அம்பேத்கர் 1952லயும் சரி 1954லயும் சரி அன்றைக்கு பிரதமராக இருந்த மோடி தோக்கடிச்சாங்க. அன்னைக்கு பிரதமராக இருந்த மோடி தோக்கடிச்சாங்க. 1952ல மோடி பிரதமரா இருந்தாரா? எனக்கு தெரிஞ்சு 1950ல மோடி பிறந்திருப்பாரு. 52ல அவருக்கு ஒரு 2 வயசு இருக்கும். அப்போ மோடி பிரதமரா இருந்து சாஹிப் அம்பேத்கரை தோக்கடிச்சாரு. வேணாம். இது வந்து அன்னைக்கு, அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி. இவ்வளவு குளறுபடிகளுக்கு நடுவில் ஐயா வந்து பாஜகவுடைய தலைவராக வெற்றிகரமாக இருக்கிறார். அதனால வந்து அவருடைய அந்த திறமையை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த பிரச்சனையுமே இல்லாம ஈஸியா தலைவராயிட்டா. அந்த பக்கம் திரும்பி ஒன்றும் இல்லையா, இந்த உங்களுடைய அறிவை கண்டு வியந்து உங்களுக்கு வந்து மாலை போட்டு நான் ஒரு மரியாதை பண்ணலாம்னு ஒரு மாலை வாங்கிட்டு வர சொன்னா அதான் பார்த்துட்டு இருந்தாங்கய்யா. வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ அடுத்து ஐயா வந்து இன்னும் நிறைய விஷயங்களை பேசினாரு. ஆனால் அதெல்லாம் ரிவீல் பண்ண வச்சுக்கோங்களேன், மாநாடு வந்து இன்னும் கேலிக்கூத்தா இருக்கும். அதனால அதெல்லாம் விட்டுட்டு அடுத்து நம்ம இன்னொரு முக்கியமான ஆள்கிட்ட போவோம். அவர் யாருன்னா ஆந்திராவில இருந்து வந்தாரு. அவர் பேரு பவன் கல்யாண். பவன் கல்யாண்ஜி ஆந்திராவில் துணை முதலமைச்சர். ஹைதராபாத்தில் ஃபிலிம் சிட்டியில் ஆக்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து படம் வேற வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன்.
சரி, இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து முருக பக்தர் மாநாட்டுக்கு ஏன் வந்தாரு, அதுதானே முக்கியம். அதுல அவரே நிறைய விஷயங்களை சொல்றாரு. அது என்னங்கிறது நீங்களே கேளுங்க. திரு நயினார் நாகேந்திரன் சாதனை சேதார் நாகேந்திரன் என்று ஆகி போகிறார். ஐயா, என்ன ஆகி போகிறார்? எனக்கு இந்த தமிழ் தெரியும், தெலுங்கு சத்தியமா தெரியாது. இது என்ன மொழின்னு மட்டும் எனக்கு புரியவே இல்லைங்க. இது தமிழ் இல்ல, தெலுங்கு சத்தியமா வாய்ப்பு இல்ல. ஆகி போகிறார்னா ஒன்றும் புரியலையே. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. இது கேட்டு ரொம்ப நேரம் யோசிச்ச அப்புறமா ஒருவேளை எல்முருகனுக்கு கொடுத்த மாதிரி ஒரு வலுவான போர்ட்போலியோவில் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு பெரிய அமைச்சர் பதவியா கொடுத்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன். நம்ம தலைவரா? ஐயோ, இது மேட்ரே வேறம்மா. ஆனா அது இல்ல. நயினார் நாகேந்திரன் சாதனை நாகேந்திரன் ஆகி போகிறார் அப்படின்றதான் ஐயா சொல்லியிருக்காரு. வேற எதுவும் கிடையாது, நீங்க குழம்பிக்காதீங்க. 14ஆம் நூற்றாண்டின் முடிவில் மதுரையில் மீண்டும் ஒளி பிரிந்தது. அந்த ஒளி விளக்கை ஏற்றி வைத்தார் விஜயநகர இளவரசர் குமார கம்பனன். 14ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல மாலிக் கபூர் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வந்து மதுரையை கொள்ளையடித்து ஒட்டுமொத்த பாண்டிய நாட்டையும் சர்வநாசம் செய்து மதுரை கலையிழந்து பொலிவிழந்து ஒளியிழந்து போயிருச்சு. 14ஆம் நூற்றாண்டுடைய முடிவுல அந்த ஒளியை மீண்டும் ஏற்றி வைக்க விஜயநகர இளவரசர் குமாரகம்பனன் அங்கிருந்து வந்தாரு அப்படின்னு சொல்றாரு நம்ம பவன் கல்யாண் காரு. உண்மையாவே பவன் கல்யாண் காரு சொல்றது உண்மையான்னு கேட்டா, தமிழர்களுடைய கடைசி ராஜ்யமாக தமிழ் மண்ணில் நிலைத்திருந்த 2 அரசுகள், ஒன்று படைவீட்டு ராஜ்யம், மற்றொன்று தென்காசி பாண்டியர்களுடைய பேரரசு. அந்த பேரரசு கூட கிடையாது, சிற்றரசு. தென்காசி பாண்டியர்களுடைய அந்த சிற்றரசும் படைவீட்டு ராஜ்யமும் தான். அந்த படைவீட்டு ராஜ்யத்தை தோற்கடிக்க பலமுறை முயற்சி செய்து முடியாமல் போய் கடைசியில 5ஆம் படை வேலை பார்த்து அந்த படைவீட்டு ராஜ்யத்தை, சம்பூரையர்களுடைய அந்த படைவீட்டு ராஜ்யத்தை வீர நாராயண சம்பூரையரை தோற்கடித்து 5ஆம் படை வேலை மூலமா தோற்கடிச்சு அப்படி முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள வந்தவர் தான் அந்த குமாரகம்பனன். அதற்கு பிறகு மதுரையை கைப்பற்ற முயற்சி பண்ணி மதுரையையும் கைப்பற்றினார். சரி, அப்பதான் தென்காசி பாண்டியர்கள் இருந்தாங்கல்ல, நீங்க தான் ஒளி ஏற்றி வைக்க வந்தேன்னு தானே சொன்னீங்க. அப்ப தென்காசி பாண்டியர்களே கொடுத்துட்டு நீங்க நடை கட்டிக்கலாம்ல, அதையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை இந்த வளமான பகுதி, இந்த பகுதியை ஆக்கிரமிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, பவன் கல்யாண் காரு இன்னைக்கு சனாதன தர்மம் பேச அங்கிருந்து வந்திருக்காப்ல. இவர மாதிரியான சங்கி மங்கிகளை, அதாவது இந்த காவி சங்கிகளை எல்லாம் அங்க இருந்து, இந்த விஜயநகரத்துல இருந்து அந்த வேதாரண்யர் உட்பட பலரையும் வந்து அங்கிருந்து அழைத்து வந்தவர்கள் எல்லாம் இந்த விஜயநகர இளவரசர்கள் தான். காஞ்சி சங்கராச்சாரியர்களை அங்கிருந்து இங்க அழைச்சிட்டு வந்ததுதான் இந்த விஜயநகர இளவரசர் தான். இவர் ஒளியேற்றி வைக்க வரலை, இருளை மேலும் இருளாக்க வந்திருக்கிறார் இந்த விஜயநகர இளவரசர். ஆனா இந்த பொய்யை மறைக்க வேண்டியது. மாலிக் கபூர் வந்தாரு, கொள்ளையடிச்சார், எல்லாம் உண்மைதான். ஆனால் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரும் மாலிக் கபூரின் வாரிசுகள்லாம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நம் மண்ணில் ஏற்கனவே இருந்த இஸ்லாமியர்கள். எடுத்துக்காட்டுக்கு மாலிக் கபூர் பாண்டிய ராஜ்யத்தின் மீது படையெடுத்து அங்கதான் சர்வநாசம் பண்ணார். அந்த பாண்டிய பேரரசுல குலசேகர பாண்டியனுடைய அமைச்சரவையில தகியுத்தீன் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவர் முதன்மை அமைச்சராக இருந்தார். ஈர்க்கியப்பா கலிஃபாங்கிறவர் திருநெல்வேலி படைகளுக்கு தளபதியா இருந்தார். ஆனா இந்த வரலாறுலாம் தெரியாத தற்குறி முண்டங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் மாலிக் கபூர் வந்த பிறகுதான் மதுரைக்குள்ள இஸ்லாமியர்களே வந்தாங்கன்னு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. இவர் பேசுறத பார்த்து நிறைய பேர் கத்துக்குவாங்க. அதனால இந்த கிளாரிட்டியை கொடுத்தேன். மற்றபடி பவன் கல்யாண் காருலாம் நான் திட்டலங்க. உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள். புரட்சி தலைவர் முருகப்பெருமானா? ஐயா, இந்த உரையை சத்தியமா உங்களுக்கு எழுதி கொடுத்தது நம்ம நயினார் நாகேந்திரன் ஐயா தானே. ஏன்னா அவர் தான் அதிமுக இருந்த பழக்க தோஷத்துல புரட்சி தலைவர் எழுதியிருப்பாரு. சரி, முருகர் மாநாட்டுக்கு வந்துட்டோம், நம்ம பாஜக வந்துட்டோன்ற சுயநினைவு வந்த உடனே அதையும் சேர்த்து எழுதியிருப்பாரு. ஏன் அப்படி பண்றீங்க? நல்ல ஆள்கிட்ட நீங்க எழுதி வாங்கிருக்கலாமே. இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு உங்க கட்சியிலே நிறைய பேர் இருப்பாங்களே. இல்லைன்னா நாரா லோகேஷ்ட கூட கேட்டிருந்தா ஒரு நல்ல ஆளை சஜஸ்ட் பண்ணிருப்பாங்களே. இது மட்டும் கிடையாது, பவன் கல்யாண் காரு அந்த மேடையில் இன்னும் நிறைய பேசியிருக்காப்ல. குறிப்பாக நம்முடைய பண்பாட்டை கேலி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, நாம வந்து இந்து சிட்ட நம்மள மதவாதின்னு முத்திர குத்துறாங்க. ஏன்பா அப்படி பண்றேன்னு கேட்டா அதுதான் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, செக்யூலரிசம்னா அதெல்லாம் கிடையாது. இப்போ உங்களுடைய மனைவி அண்ணா லெக்னேவா அவங்க வந்து சர்ச்சுக்கு போறாங்க, நீங்களும் அவங்களோட சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் உட்காந்துருந்தீங்க இல்லையா? அதுதான் இங்க செக்யூலரிசம். நீங்க ஹிந்துவா இருந்துகிட்டு ஏன் வந்து சர்ச்சுக்கு போனீங்க அப்படின்னு நாங்க கேட்க முடியாது. கேட்காம இருக்கிறதுக்கு பேர் தான் செக்யூலரிசம். அதே சர்ச்சுக்கு போன நீங்க திருப்பதி லட்டுல ஏதோ கொழுப்பை கலந்துட்டாங்க, விலங்குகளுடைய கொழுப்பு அதுல இருக்குன்னு உடனே திருப்பதியில முழுக்க அந்த சம்ரோச்சனம் பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துலயும் வந்து தீட்டு கழிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அப்போ அந்த வேலையெல்லாம் நீங்க பாத்தீங்களே, அதையும் நாங்க ஏன்னு கேள்வி கேட்காம இருந்தோமே, அதுக்கு பேர் தான் செக்யூலரிசம். அது கூட புரியாம இருக்கீங்களே அப்படின்னு ஐயாவை பார்த்து கேட்க தோணுது. இது போக அண்ணாமலை அவர்கள் அந்த மேடையில நிறையவே பேசுறாரு. குறிப்பாக திருமாவளவன் அவர்களும் வம்புக்கு இழுக்கிறார். திருமாவளவன் அவர் இங்கே தான் இருக்காரு, ஒரு கட்சி தலைவர், ஒரு எம்பி. அவர் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வராரு, நெத்தில கூடிய திருநீரை அழிச்சிட்டு செல்ஃபி கொடுக்குறாரு சிலருக்கு.
ஸோ அந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் செய்யறவங்க அதுக்கு பிறகு ஓட்டு பிச்சை எடுக்க வருவாங்க அப்படின்னு அரசியல்வாதிகளை பேசுற. இது போக நிதி வேண்டாம் சாமி வேண்டும், அதாவது உதயநிதி வேண்டாம் பழனிசாமி வேண்டும், அந்த மாதிரி ஒரு இன்டைரக்டா சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் சிக்னலையும் கொடுக்குறாரு. அதாவது இது ஒரு ஆன்மீக மாநாடு, இதுல அரசியல் பேசக்கூடாது நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகு இந்த மாநாட்டை போட்டு இதுல அவ்வளவு அரசியல் பேசினாங்க. குறிப்பாக முழுக்க முழுக்க அரேபியாவிலேருந்து வந்த மதத்தை கேட்டிங்களா அப்படின்னு இன்னொரு மதத்தை நோக்கி கேள்வி எழுப்புற வேலையை நம்ம பவன் கல்யாண் காருவே பண்ணியிருக்காரு. ஏன் நீங்கள் வந்து அரேபியாவிலேருந்து வந்த மதத்தெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, அரேபியாவில் அந்த மதத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அங்கே இருக்கக்கூடியவங்க அந்த மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. துருக்கிய கிலாபத்தில் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்றதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அரேபிய உலகம், அந்த இஸ்லாமிய உலகம் எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்குன்றது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய நாம, இங்க தோன்றிய மதங்கள், அதுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, அதுல இருக்கக்கூடிய பண்பாட்டு சிக்கல்கள், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி தான் பேசுவோம். இது கூட தெரியாம பவன் கல்யாண் காரு தெலுங்குல இருந்து தமிழுக்கு வந்துட்டாப்ல. ஆனா இன்னும் கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி தான் வரல. சரி, பேசிட்டு போறாங்கன்னு கடந்து வரலாம்னு நினைச்சா அடுத்து அண்ணாமலை அவரு முதல்ல திருமாவளவனை பத்தி பேசுறாரு. இன்டைரக்டா, நேரடியா பேசலாம் கூட மறைமுகமா பேசுறாரு. திருமாவளவனுடைய அறிவுல 10 விழுக்காடு கூட அண்ணாமலை கிடையாது. திருமாவளவன் மேல நமக்கு விமர்சனம் இருந்தாலும் அவருடைய அறிவு மேல நமக்கு ஒரு நல்ல மதிப்பீடு உண்டு. ஆனா அந்த அறிவெல்லாம் அண்ணாமலை கிடையாது. ஆனால் அந்த அண்ணாமலை என்ன பேசுறாரு, 2055 உலகத்துல இஸ்லாமியர்கள் தான் அதிக மக்கள் தொகை கொண்டவர்களாக இருப்பார்கள், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் தான் உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையாக இருப்பாங்க அப்படின்னு பேசுறாரு. எத்தனை நாளைக்கு தான் இதே பொய்ய சொல்லிட்டு இருப்பீங்க? கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த பிரதமருடைய நரேந்திர மோடி அவர்களுடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில், அந்த எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஒரு பிழையான முட்டாள்தனமான புள்ளி விவரங்களை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை வேகமா அதிகரிச்சுட்டு வருது, அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்கவே இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை வேகமா அதிகரிச்சுட்டு வருதுன்னு அதே பொய்ய திரும்பவும் சொன்னாரு பிரதமர் மோடி அவர்கள். RSS உடைய வழக்கமான பொய் தான் அது. ரெண்டாவது, அப்படி சொன்னவங்க தான் இந்துக்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கி இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிற பொய்யையும் ஒரு இடத்துல பன்ஸ்வாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல பேசினாரு. அதற்கு பிறகு அந்த தொகுதியில தோத்தும் போனாங்க. இது ஒரு விஷயம். இப்படி பொய்யாக பேசி அதனால வாங்கி கட்டிக்கிட்ட பாஜகவும் RSSும் இப்ப வரைக்கும் திருந்தாம திரும்ப திரும்ப அதே வேலையை பார்க்குறாங்க. அதைத்தான் அண்ணாமலையும் பேசியிருக்காரு. என்னைக்கு தான் அந்த பொய்யை நிறுத்த போறீங்க? சரி, நான் தெரியாம இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை வேகமா அதிகரிக்குன்னு சொல்ற நீங்க ஏன் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ராஜஸ்தானிகளுடைய மக்கள் தொகை அதிகரிக்குது, உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய அவங்களுடைய மக்கள் தொகை அதிகரிக்குது, பீகார்ல இருக்கக்கூடிய பீகாரிகளுடைய மக்கள் தொகை அதிகபட்சமா உயர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வட இந்திய மக்கள் தொகை உயர்ந்துங்கிறத பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? இதே பாஜக பீகார் தேர்தல் களத்துல பாஜகவுடைய மிருத்யுஞ்சய சர்மாவும் உபேந்திர குஷ்வாகா, பாஜகவால மாநிலங்களவை உறுப்பினராக்கப்பட்ட உபேந்திர குஷ்வாகா என்ன பேசுறாங்க தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல 30 லட்சம் பேரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதிநிதித்துவப்படுத்துறாரு, ஆனால் தமிழ்நாட்டுல 18 லட்சம் பேரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதிநிதித்துவப்படுத்துறாரு. இது எப்படி சரியா இருக்கும்? அதனால பீகாருக்கு உடனடியாக ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு மிருத்யுஞ்சய சர்மா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை எழுதுறாரு. உபேந்திர குஷ்வாகா அது அரசியல் களங்கள்ல பேசுற. இப்படி பீகாருடைய தேர்தல் களத்துல நமக்கான டீலிமிட்டேஷன்ல நமக்கான மக்களவை தொகுதிகள், நாடாளுமன்ற தொகுதிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படின்ற அரசியலை பாஜக எடுத்து வச்சுட்டு இருக்கு. ஆனா நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க, இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அமித்ஷா என்ன சொல்லிட்டு போறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் பாதிக்காது, அப்படியெல்லாம் ஒன்றும் அதிகரிக்காது, அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்முடைய கண்ணீர்களை கண் துடைப்புக்கு பேசிட்டு போறாரு அமித்ஷா அவர்கள். ஆனா பாஜகவுடைய இந்த பொய்கள் எல்லாம் எத்தனை நாளைக்கு வரும்? இதை பத்தி பேசாம முருக பக்தர் மாநாடுன்னு போட்டிருக்காங்க. இந்த முருக பக்தர் மாநாட்டுல அரசியலும் பேசல, ஆன்மீகமும் பேசல, ரெண்டுத்தையும் தாண்டி பாசிசமான அவர்களுடைய கருத்தியலை பேசியிருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா முருக வழிபாடுனா என்னங்கிறத ஒருத்தர் கூட சரியா பேசினா தெரியல. தொல்காப்பியம் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார் இல்லையா, அந்த தொல்காப்பியத்துல வெறியரி சிறப்பின் வெவ்வாய் வேலன் அப்படிங்கிற ஒரு வரியும் வெறியாட்டயர்ந்த காந்தலும் அப்படிங்கிற மற்றொரு வரியும் வருது. இந்த 2 வரிகளுமே தொல்காப்பியத்துல முருக வழிபாட்டை வெறியாட்டு நடத்தப்பட்டு முருக வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வரிகள். சுருக்கமா சொல்லணும்னா, ஒருவர் கையில் வேலை வைத்துக்கொண்டு ஆட்டமாடி அவர் வந்து ஒரு சேவலையோ அல்லது ஒரு ஆட்டையோ பலி கொடுத்து அதனுடைய ரத்தத்தை திணைமாவில் ஊற்றி அந்த திணைமாவை பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு வெறியாட்டம் ஆடி சாமி ஆடும்போது அவருக்குள்ள கடவுள் வந்து அணங்கும், சாமி வந்து அணங்கும். சாமி ஆடுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, சாமி அணங்கி குறி சொல்லுவார். அந்த குறி சொல்றத கேட்கறதுக்கு தான் மக்கள் வருவாங்க. அப்படிதான் வேண்டுகோளை வச்சு காத்திருப்பாங்க. அப்படி குறி சொல்வதைத்தான் வேலன் வெறியாட்டு என்று நீண்ட காலமாக
தமிழர்கள் தங்களுடைய பழங்குடி வழிபாடுகளை வச்சிருந்தாங்க. அதனாலதான் நாம் தமிழர் கட்சி தமிழ் பண்பாட்டு மீட்டெடுப்புங்கிற பெயர்ல தமிழர்களுடைய பழங்குடி இறைவனான முருகனை மீட்டெடுப்பதற்காக தமிழில் பூசை, தமிழில் திறக்குட நன்னீராட்டு அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்துல கூட ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க. இன்றைக்கு RSS தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் அவரு கோவையில பேரூர் ஆதீன மடத்தில் நடந்த RSS 100ஆண்டு விழா அதுல கலந்துக்கிட்டு கையில வேல் வாங்குறாரு. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வேல் வாங்கினாரு, இப்ப இவரு வேல் வாங்குறாரு, இதுக்கு முன்னாடி திருமாவளவன் கூட வேல் வாங்கினாரு. இப்படி எல்லாரும் வேல் வாங்குறாங்க. ஆனால் இந்த வேலை தமிழக அரசியலில் திருமுருக பெருவிழா என்று புரட்சிகரமாக பண்பாட்டு புரட்சியோடு தூக்கி பிடித்தவர் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான். அந்த புரட்சியை பற்றி தெரியாம இவங்க பொய்யாக இந்த வேலை எடுக்கிறாங்க. மீண்டும் சொல்கிறேன், வேலனின் ஆட்டம் வெறியாட்டம். அந்த வெறியாட்டத்தோட வேலை எடுத்து வாயில விட்டார்னா சங்கிகளுக்கும் சரி, திராவிட சங்கிகளுக்கும் சரி வாயிலே குத்திக்கும். அழகு குத்துறதுக்கு கூட தைரியம் இல்லாதவங்களுக்கு வேல் குத்துனா என்ன ஆகுன்றத அவங்க தான் யோசிச்சு பார்க்கணும். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் அரசு வலைவலி. நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.